ஜீவனின் சத்தம். சகல தூதரோடும் மகிமை நிறைந்தவர் வருகிறார். என்னை வலப்பக்கம் அழைக்கிறார். அன்பாய் என் முகம் பார்க்கிறார். சகல தூதரோடும் மகிமை நிறைந்தவர் வருகிறார். என்னை வலப்பக்கம் அழைக்கிறார். அன்பாய் என் முகம் பார்க்கிறார். உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்தாய் பல வழிகளில். உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்தாய் பல வழிகளில். பாயன் வலப்பக்கம் என்றவர் கரம் பிடித்து என்னை வாழ்த்தினார். பாயன் வலப்பக்கம் என்றவர் கரம் பிடித்து என்னை வாழ்த்தினார். சகல தூதரோடும் மகிமை நிறைந்தவர் வருகிறார். என்னை வலப்பக்கம் அழைக்கிறார். அன்பாய் என் முகம் பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யூத மத தலைவர்கள் அல்லது யூத மத போதகர்கள் தங்களுடைய பிழைப்பு கெடுகிறதே என்ற ஒரே காரணத்திற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்து விட்டதாக எண்ணினார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டது மாமிசமாகிய இயேசு. அவர்களால் கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் சொன்ன அதே கர்த்தாவை எதுவுமே செய்ய முடியவில்லை. ஜீவனை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அதிகாரம் கொண்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக தெளிவாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பின்னர் 3ஆம் நாள் காலையில் அவரை எங்கே அடக்கம் செய்திருந்தார்களோ அதே கல்லறை வாசலுக்கு வெளியில் இருக்கிறார். இப்பொழுது பார்த்தவுடன் அவர் இயேசுதான் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் அவருடைய உருவம் இல்லை. அதாவது மறுரூபமாகி நிற்கிறார். மறுரூபமாகி நிற்கிறவரை தேடி முதலில் கண்டுபிடித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஒரு பெண்ணுக்குத்தான் ஏற்பட்டிருந்தது. ஆண்கள் பயந்து ஓடி ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள். சீடர்கள் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள். நமக்கும் இதுபோல் ஏதாவது ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு கவலை, பயம். இங்கே மரியாள் மட்டும் தனியாக வருகிறாள். இந்த மரியாள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலில் உயிர்த்தெழுந்த பிறகு இவளுக்கு காட்சியளிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவள் அப்படி மற்றவர்களை விட எந்த வகையில் விசேஷமானவள் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இப்பொழுது அவர் காட்சி அளித்த விதத்தையும் அவளோடு பேசிய செய்தியையும் நாம் முதலில் வாசிக்க பார்ப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி,
மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். கவனிங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலில் உயிர் தெழுந்த பிறகு காட்சியை கண்டவர் மரியாள். இவள் யார்? ஏற்கனவே பார்த்துருக்கோம், கையும் களவுமா விபச்சாரத்தில் பிடிபட்டவா. இவளை கல்லெறிஞ்சு கொள்றதுக்காக யூத மத சட்டத்தின் அடிப்படையில் மோசே நியாய பிரமாணத்தை எழுதி அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் காப்பாற்றப்படுகிறாள். எல்லோரும் போய்விட்டார்கள், நானும் உன்னை நியாயம் தீர்க்க தயாராக இல்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவள் அதற்கு பிறகு மனம் திரும்பியதாகவும் அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனித்து கொண்டிருந்ததாகவும் நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். சில இடங்களில் அவளை பற்றி பரிமள தைலத்தை தேய்த்தவளும் இவள்தான். எல்லோரும் போய்விட்டார்களே, நானும் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தையோடு அங்கே அவளுடைய செயல்பாடுகளில் இருந்த குறைபாடை சுட்டி காட்டுவதற்காக சில வார்த்தைகளையும் அவர் பேசியிருக்கக்கூடும். அதிலே இப்படி இருக்கலாம், என்னம்மா எத்தனை வருஷமாக இந்த விபச்சார தொழிலை செய்துக்கிட்டு இருக்கா? அங்கே நான் ஒரு 2-3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, வசதியான வாழ்வுக்காக இதை செய்கிறாய், இன்னும் எத்தனை ஆண்டுகள் இதை செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கலாம். இன்னும் 2-3 வருஷம் போகும், அதுக்கு பிறகு என் உடல் அழகு கெட்டு போகும், அப்புறம் ஒருவனும் வரமாட்டான், எனக்கு காசும் கிடைக்காது, என்ன செய்யணுங்கிறது யோசிக்கவும் இல்லை, ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை ஓடுது. இதை அவள் சொல்லியிருக்க முடியும். சரி, அதற்கு பின்னால் என்ன ஆகும் என்ற அந்த கேள்வி தொங்கி நிற்கின்ற போது சிரமமான ஒரு வாழ்க்கை என்ற அவளுடைய பதிலுக்கு பிறகு ஏதாவது ஒரு கைத்தொழில் ஒன்றை தெரிந்து அதை செய்து உன்னுடைய வாழ்க்கையை நிதானமான வாழ்க்கையை அன்றன்றுள்ள அப்பம் கிடைக்கும் விதமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாமே என்று கேட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். சரிதான் என்று தையல் தொழிலை தெரிந்து கொண்டு அந்த தையல் தொழிலை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஆடை நெய்து கொடுத்திருக்கலாம். ஆக அவள் மனம் திரும்பி விட்டாள். அவளிடம் அவர் சொன்ன அந்த நாளும், நான் உயிர்த்தெழுந்துவே எழுவேன் என்று சொன்ன அந்த நாளும் அந்த நேரமும் அவளுக்கு மனதில் பதிந்திருந்தது. ஓடி வந்தாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவளுடைய பாவங்களை மட்டும் மன்னித்தார், அவள் காப்பாற்றப்பட்டாள், இந்த விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. இதற்கு யூத மதம் சொல்லுகின்ற விதமாக யூத மத சட்டத்திற்கு எதிரான ஒன்றல்லவா இவளை மன்னித்தது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கர்த்தாவாக இருந்து மோசேக்கு பிரமாணத்தை கொடுத்திருப்பாரே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கர்த்தாவாக இருந்து அல்லது ஏகோவாவாக இருந்து அல்லது பிதாவாக இருந்து அவர்களுடைய பிதாவாக இருந்து நியாயப்பிரமாண சட்டங்களை மோசேயின் மூலமாக கொடுத்திருப்பாரே. ஆனால் அந்த சட்டங்கள் மீறப்படுகிறது என்பது அவருக்கு தெரியாதா? பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உனக்கு சொல்லுகிறேன், பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தா, படைத்தவர். அதனால் அவருக்கு இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் உருவான விதமும் தெரியும், அது எந்த வகையில் பயன்படுகிறது என்பதும் தெரியும், எந்த வகையில் மீறப்பட்டது என்பதும் தெரியும். உதாரணமாக சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் ரூத்து என்று ஒருத்தி வருவாள். அவளுடைய மாமியார் பெயர் நகோமி. இவள் பெத்லகேம் ஊரைச் சேர்ந்தவள். பெத்லகேமில் வறுமை ஏற்பட்டு விட்டது, வறட்சி ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது அவர்கள் பிழைப்பு தேடி மோவாப் நாட்டிற்கு செல்கிறார்கள். யாரெல்லாம்? நகோமி, நகோமியினுடைய கணவன், 2 ஆண் பிள்ளைகள். இவர்களாக சேர்ந்து மோவாப் நாட்டிற்கு சென்று மோவாப் நாட்டிலே வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த 2 பையன்களுக்கும் அவருடைய மகன்களுக்கும் மோவாபிய பெண்களை பார்த்து திருமணம் முடித்து வைக்கிறார்கள். யூத ஜாதி
வேறு ஜாதி பெண்களை திருமணம் முடிக்க கூடாது, கலப்பு திருமணம் செய்யக்கூடாது. இது மோசேயினால் கொடுக்கப்பட்ட சட்டம். அப்பொழுதே அந்த சட்டம் மீறப்பட்டு நகோமியின் 2 மகன்களுக்கும் மோவாபிய பெண்கள் மணமக்களாக்கப்பட்டார்கள், நகோமிக்கு மருமகள் ஆனார்கள். ஆக அதன் பிறகு அந்த 2 மகன்களும் இறந்து போகிறான், மனைவியும் கணவனும் இறந்து போகிறாள். பெத்லெகேமிலும் வறுமை நீங்கிவிட்டது. மோவாப் நாட்டிலிருந்து மிக வேதனையோடு இவர்கள் திரும்பி வர வேண்டிய கால சூழ்நிலை. அப்பொழுது பெரியவளை பார்த்து 2 பேரையும் பார்த்து, நீங்கள் உங்கள் நாட்டில் யாரையாவது திருமணம் முடித்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள், நான் என் நாட்டிற்கு வெறுங்கையோடு போகிறேன் என்று நகோமி சொல்வதாக தெரிகிறது. அப்படி அவள் சொல்லும்போது மூத்த மருமகள், நான் உங்களுடன் நீங்கள் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் அப்படியே மோவாப் நாட்டிலேயே தங்கி விடுகிறேன் என்று சென்று விட்டதாக பார்க்கிறோம். இந்த ரூத்து மட்டும் எந்த சூழ்நிலையானாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று வருவதாகவும் பார்க்கிறோம். இவர்கள் பெத்லெகேமுக்கு வந்து விட்டார்கள். வந்து இவளுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக இங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும், மறுமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்காக இந்த நகோமி கையாண்ட விதத்தை பாருங்கள். போவாஸ் என்று ஒரு நிலாச்சுவான்தார், அவனுடைய தோட்டத்தில் விவசாய நிலத்தில் அறுவடை நடக்கிறது. கோதுமைகளை சிந்து மணிகளை பொறுக்குவதற்காக இந்த ரூத்தை அலங்காரம் செய்து அந்த தோட்டத்திற்கு அனுப்பி வைக்கிறாள். அங்கே பொறுக்கும்போது அங்கே அதிகாரிகளாக இருக்கின்றவர்களுடைய கண்கள் அவள் மீது படுகிறது. அவள் அழகை ரசிக்கிறார்கள். அங்கிருந்து உடனடியாக அவனும் போவாசும் அந்த வழியாக வருகிறவன் இவளை பார்க்கிறான். அலங்காரமான தோற்றம், அழகாக இருக்கிறாள். பார்த்துவிட்டு யார் என்று விசாரித்தும் கொள்கிறான். அதன் பிறகு மதிய சாப்பாடு அவன் குடிசையில் வறுத்த கோதுமையை அவன் உண்பதை இவளுக்கும் கொடுக்கிறான். இவளும் உண்டு மீதம் இருப்பதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாமியாளுக்கும் கொண்டு வந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நடந்த அசிங்கம். இந்த போவாஸ் என்பவன் இரவிலே மதுபானம் அருந்துவான். மதுபானம் அருந்திவிட்டு மயக்க நிலையில் படுத்திருப்பான். ரூத்தே, நீ என்ன செய்ய, நன்றாக குளித்து எண்ணெய் தேய்த்து பவுடர் பூசிக்கொண்டு ஸ்ப்ரேயர் அடித்துக்கொண்டு மணமாக, அல்லது ஸ்ப்ரேயர் இல்லை என்றால் முக்கூடல் செண்டு அது கொஞ்சம் எடுத்து போட்டு நேராக போய் அங்கே படுத்துக்கொள். படுப்பதற்கு காலில் மூடியிருக்கின்ற துணியை எடுத்துக்கொண்டு போர்வையை விலக்கி காலின் வழியாக உள்ளே போ. இது என்ன நிலை என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? ரூத்தின் சரித்திரம் பரிசுத்த ஸ்தலங்களில் ஏதோ புனிதத்தன்மை உள்ளதாக பேசப்படுகிறது. அவளை விட மரியாள் பாவியா? நகோமியை விட பாவியா? ரூத்தை விட பாவியா? சிந்திக்க வேண்டிய விஷயம். அதற்கு பிறகு போவாசத்தை இன்னொருவனை பார்த்து நீ அவளை கட்டிக்கொள் என்று சொல்லவும் அவன் மறுக்கவும், இவளோடு படுத்திருந்தவளை இன்னொருவன் கட்டுவதற்கு இவன் கேட்பதே தவறு. அதன் பிறகு அவன் சம்மதியாமல் போவது விஷயம் தெரிந்தவன் சம்மதிக்கவில்லை. இவனே திரும்பவும் திருமணம் முடித்துக் கொள்கிறான். இதுவும் இந்த பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பழைய ஏற்பாடு என்ற தௌராத் வேதத்தில் இருக்கிறது. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ரூத்தையும் நகோமியையும் தெரியும், இந்த வரலாறும் தெரியும். அதனால் அவளை விட இவள் பாவி அல்ல என்ற காரணம் இருக்கலாம். இன்னொருத்தி வருவாள், அவள் எஸ்தர் என்பவள் ஒரு யூத பெண். அவளுடைய சித்தப்பா மொர்தேகாய் அரண்மனையில் வேலை பார்ப்பவன். அண்ணன் இறந்து போனார். அண்ணன் மகளை இவர் வளர்க்கிறார். அழகான பெண் எஸ்தர், ரூபவதி, அழகான பெண். அந்த பெண் பருவமடைந்த பிறகு அங்கே அரண்மனையில் அந்த மன்னனின் பெயர் அகாஸ்வேரு, பாரசீக மன்னன். அந்த மன்னனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடில் இன்னொரு பட்டத்து ராணி வேண்டும் அவனுக்கு. அகாஸ்வேரு தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி பெண் தேடச் சொல்லுகிறான். மொர்தேகாய்க்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அவன் தன்னுடைய அண்ணன் மகளை அலங்கரித்து, நன்றாக கவனிக்க வேண்டும், அலங்கரித்து வீதியில் நிறுத்துகிறான். பஸ் ஸ்டாண்டில் நிறுத்துவது போல, பார்க்கில் நிறுத்துவது போல, ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்துவது போல, அந்த அதிகாரிகளின் பார்வையில் படுவதற்காக கொண்டு நிறுத்துகிறான். அவர்களும் பார்த்து
அவளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று செய்ய வேண்டிய கைங்கரியங்களை செய்து மன்னர் முன்னால் நிறுத்துகிறாள். அந்த மன்னர் அகாஸ்வேரு பாரசீக மன்னன் புரஜாதியான். ஒரு யூத பெண் ஒரு புரஜாதியானுக்கு வாக்கப்படக்கூடாது. மோசேயின் பிரமாணம், சட்டம். நடந்தது என்ன? இதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இங்கே பரிசுத்த ஸ்தலங்களில் பேசப்படுகின்ற விதமாக வேத புத்தகத்தில் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் இல்லை. அதனால தான் இவர்களை விட பெரிய பாவி மரியாள் இல்லை என்று சொல்லி அவளை மன்னித்து அவள் செய்த உதவிகளையும் இவர் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது முதலில் காட்சியளிக்கின்ற அந்த உயர்ந்த நிலையையும் மரியாளுக்கே கொடுக்கிறார். மரியாளும் மனப்பூர்வமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போதகர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தாள், இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் முழுவதும் அப்படியே அவருடைய மனதில் பதிந்திருந்தது. அது அவளுடைய வாழ்க்கையும் மாற்றியிருந்தது. இப்பொழுது இன்னும் ஒரு ஸ்டெப் நெருக்கம் பாருங்கள். யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். முதலில் ரபு என்று சொல்லி அவருடைய மார்பிலே சாய்வதற்காக நெருங்குகிறாள். அவர் மறுரூபமாக நின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை தொடாதே, நான் இன்னும் என்னுடைய பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, இப்பொழுதுதான் கல்லறையிலிருந்து எழுந்து வந்திருக்கிறேன், 3ஆம் நாள் அதிகாலை வேளை. சொல்லிவிட்டு நான் எங்கே போகிறேன்? என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். என்ன சொல்லுகிறார் என்பதை திரும்ப மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள். என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. செய்தியும் சொல்லிவிடுறார். என் சகோதரர்கள், கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள், ஊழியக்காரர்கள் அல்ல, போதகர்கள் அல்ல, சகோதரர்கள். சில இடங்களில் சிநேகிதர்கள் என்கிறார். ஆக என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடம் ஒரே நபர் என்கிறார். ஒரே நபர் என்கிறார். ஒரே நபர் இறைவன் என்பவர் பொது சொத்து என்கிறார். எனக்கு மட்டும் இறைவன் அல்ல, நான் மட்டும்தான் அவரிடம் பேச முடியும், நீங்கள் யாரும் அவரிடம் நெருங்க முடியாது என்று சொல்லவில்லை. பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, குமாரனே அவரை அறிவார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த குமாரன் மூலமாகத்தான் இறைவனை பார்க்க முடியும் என்ற அவசியமில்லை. இந்த சீடர்களும் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வந்தவர்கள் என்பது அவருக்கு தெரியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிதாவோடு தொடர்புடையவர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். அந்த பிதா இருக்கின்ற இடமும் பரதீசிய அல்லது பரமண்டலங்கள் நிறைந்த நம் நாசிக்கு வெளியில் இருக்கின்ற பகுதி என்பதும் அவருக்கு தெரியும். அவரும் இப்பொழுது அங்கேதான் இருக்கிறார் என்பதும் தெரியும். சரியான வாழ்க்கை வாழ்ந்த பல லட்சம் பேர் இந்த தேவ தூதர்களாக அல்லது இறை தூதர்களாக இந்த பரதேசியில் பறந்து கிடக்கிறார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். அவர்கள் காத்திருக்கிறார்கள். எதற்காக காத்திருக்கிறார்கள் என்றால், பரலோக ராஜ்யம் ஒன்று இறங்கி வருகிறது. அந்த ராஜ்யம் கிபி 2335 இங்கே வருகிறது. அந்த ராஜ்யத்தில் அவர்களெல்லாம் ஆளுகை பொறுப்பில் இருப்பார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். அந்த ராஜ்யத்திற்குரிய அதிகாரிகளையும் அரசாட்சி செய்கிறவர்களையும் தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு இன்டர்வியூ நடத்துவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதும் இந்த சீடர்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அந்த இன்டர்வியூ நடத்தி எந்த முறையில் வாழ்க்கை நீதியை நீங்கள் அமைத்து கொண்டால் அந்த ராஜ்யத்திற்குள் வர முடியும் என்பதை சொல்வதற்காகவே அவர் இந்த உலகத்திற்குள் வந்தார். மாமிச உடலை எடுத்தார், பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் அதை எடுத்தார். அங்கே நிறைந்து நின்றது பரிசுத்த ஆவி. மரியாள் என்பது ஒரு பாத்திரம்,
ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி அல்லது தேவ ஆவி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது பிதா. ஆக பரிசுத்த ஆவி என்பது பிதாவாக கருதப்படுகிறது. காபிரியேல் தான் அறிவிக்கிறான். மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தெளிவடைந்து விட்டீர்கள் என்றால் சத்தியம் உங்கள் மனதிலே தெளிவாக பதிந்துவிடும். அதன் பிறகு வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறையும் அற்புதமாக தெரிந்துவிடும். அந்த அற்புதமான வாழ்க்கைக்குள் நாம் வாழ தொடங்கிவிட்டோமானால் நம்மை தடுத்து நிறுத்துவது ஒருவராலும் முடியாது. நிறுத்த ஒருவராலும் முடியாது. பிந்தினோர் முந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராயும் அந்த ராஜ்யத்திற்குள் நுழைவதற்குரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிறார்கள். சீடர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வாழ்க்கையை, அற்பமான இந்த மாமிச வாழ்க்கையை வாழ்ந்து மிக மோசமான மரணம் அடைந்தார்கள், மாமிச மரணம். ஆனால் அவர்கள் அதன் பிறகு கிறிஸ்துவோடு, இறைவனோடு பரதீசியில் அல்லது ஆகாயத்தில் அந்த ஐம்பொறிகளும் இயங்குகின்ற அந்த பகுதிக்குள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், இறைவனும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடும் கட்டளைகளை இந்த இறை தூதர்கள் இருந்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். வேலை இல்லாமல் இல்லை. அவர்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த மாமிச கண்கள் அதை பார்க்க முடியாது. பல நேரங்களில், இம்சையான நேரங்களில், துன்பம் வருகிற வேளைகளில் நாம் அழுது ஓய்ந்து வேறு வழி இல்லாமல் அப்படியே படுத்து கிடந்து உறங்கி இருப்போம். இரவிலே நமக்கு வேண்டியவர்கள், நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் நம்மை தேடி அந்த உருவங்கள் வரவில்லையா? அதே உருவத்தோடு வரவில்லையா? அவர்களை வீட்டில் அடைத்து வைக்க முடியுமா? அவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்லவில்லையா? அன்பான வார்த்தைகளை சொல்லவில்லையா? கண் விழித்து பார்த்தவுடன் அவர்களை காண முடியவில்லையே. ஆனால் நாம் பார்த்த அதே உடை, அதே உடல், இவைகளோடு வருபவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர் மனங்களோடு பேசினார்கள். அவர்களை உணர்வு பூர்வமாகத்தான் பார்க்க முடியும். அந்த உணர்வு பூர்வமாக பார்த்தவர்களில் நம் முன்னோர்கள் இருந்தார்கள். இது ஒரு வேறு உலகம். அந்த உலகத்திற்கு ஆயுள் இல்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாமிச உலகத்திற்கு ஆயுள் உண்டு. இத்தனை ஆண்டுகள் தான் என்ற ஆயுள் நிர்ணயம் உண்டு. இதற்குள் தான் கிடந்து இத்தனை குதிக்கிறோம். அகம்பாவம், நான் என்ற அகம்பாவம் தலைவிரித்து ஆடி ஒவ்வொருவரையும் பாதாளத்தில் தள்ளி வேதனைக்குள் மாட்டிக்கொள்ளச் செய்கிறது. அந்த உலகத்திற்குள் எந்த கவலையும் இல்லை, எந்த சிரமமும் இல்லை. ஆக இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட மரியாளை போல தெரிந்து கொண்ட நபர்கள் லட்சக்கணக்கான பேர்கள், கோடிக்கணக்கான பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதம் என்ற சிறைக்குள் அவர்கள் அடைக்கப்படவில்லை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மதம் என்ற சிறைக்குள் அவர்கள் அடைக்கப்படவில்லை. இவர்களுக்கு போதகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளே இவர்களுடைய வழிகாட்டி வசனங்கள். அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல லட்சம் பேர் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலக தோற்றம் முதல் இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கொஞ்சம் அதிகமாக ஆனார்கள். அவர்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து நிம்மதியான மரணத்தை அடைந்தார்கள். மாமிச மரணத்தை அடைந்தார்கள். ஜீவ மரணம் அவர்களுக்கு இல்லை. அது கிறிஸ்துவோடு இருக்கிறது, கிறிஸ்துவோடு இருக்கிற பிதாவோடு இருக்கிறது. இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு நமக்குள் இருக்கிற ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் சத்தியம். நான் தான் எல்லாம் என்பது அல்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நான் என்ற பொருள் என் தாய் தந்தையின் இச்சையினால் உருவான அவர்களுடைய உடலமைப்பு. உள்ளே இருக்கிற ஜீவசக்தி இயக்கவில்லை என்றால் இதற்கு பெயர் என் பெயர் அல்ல, வேறு பெயர், பொது பெயர். அந்த பொது பெயருக்குள் ஜீவசக்தி இருக்க போய்தான் நமக்கு பெயரும் நடமாட்டமும் பார்வையும் சுவாசித்தலும். அந்த ஜீவசக்தி கிறிஸ்துவனுடையது, அது இறைவனுடையது, நேரடி தொடர்புக்குள்ளது. பார்த்தோம். திராட்சை தோட்டம். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா தோட்டக்காரன். பார்த்தோம். ஆக இந்த
நிலையில் அவருடைய வார்த்தைகள் இந்த மரியாளுக்கு நிற்க போய் அவள் சொன்னாரே என்று வேகமாக ஓடோடி வந்து அவரையும் பார்த்தாள். அவளும் அவரை பார்த்தாள். அவரும் அவளை மரியாளே என்று அழைத்தார், பேர் சொல்லி அழைத்தார். அற்புதமான இடம், அற்புதமான இடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பேர் சொல்லி அழைக்கின்ற, மறுரூபமாகி பேர் சொல்லி அழைக்கின்ற அந்த அற்புதமான இடத்தை மரியாள் அடைகிறாள். ஏன் அந்த நிலையை அடைந்தால்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அவள் மனதிலே பதிய வைத்திருந்தாள் என்பதுதான் சத்தியம். அந்த நிலையை நாமும் அடையலாம். அந்த ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெறலாம். நம்முடைய செயல்பாடுகளில் ஒன்றே ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே நம் வாழ்க்கை நீதியாக கொண்டால் போதும். நம் வாழ்க்கை 100க்கு 100 கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கிவிடும். அதன் பிறகு நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. மாமிச மரணம் உண்டு, ஆனால் ஜீவ மரணம் இல்லை. அது அங்கே தந்த கிறிஸ்துவனிடத்திலும் இறைவனிடத்திலும் போய் ஐக்கியமாகி கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற இடுகின்ற கட்டளைகளை தொடர்ந்து கிபி 2335 வரை செய்து அதன் பிறகு அவரோடு சேர்ந்து இந்த ராஜ்யத்திற்குள், இந்த உலகம் புதுப்பிக்கப்பட்ட, சத்துவங்கள் அசைக்கப்பட்ட அந்த புது உலகத்திற்குள் அவர்களும் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்ற அந்த அற்புதமான நிலையை நாமும் அடைய முடியும். நான் அடைவேன் என்று திடமாக நம்புகிறேன். இந்த மாமிச ஓட்டம் இன்னும் சில மாதங்கள் அல்லது சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் அல்லது சில ஆண்டுகள், அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த ராஜ்யத்திற்குள் சென்று ஒரு அற்புதமான வாழ்வு, கிறிஸ்துவோடும் இறைவனோடும் சேர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்வை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஓட வேண்டும். அதற்கு உங்களுக்கு உதவி செய்வது, மரியாளுக்கு உதவி செய்து இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள செய்தது அவருடைய வாயின் வார்த்தைகள் என்பதால் நீங்களும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை வாழ்க்கையாக்கினால் போதும். அற்புதமான வாழ்வை காணலாம். அந்த வாழ்வை உங்களுக்கு தருவதற்காக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டுங்கள், தருவார். நம்புவோம், தருவார். திடமாக நம்புவோம். அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை விட பல மடங்கு உயர்வானது. அந்த நிலையடைவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன்.